நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தைய சிலுவையிலே சிந்தி தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தைய சிலுவையிலே சிந்தி தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை மறந்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை மறந்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்க கூட குட்டிகளை தண்ணி போடலாம். தாய் கூட சிங்க கூட குட்டிகளை கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த மாலை நேரத்திலே உங்கள் மத்தியிலே கொண்டு நிறுத்தின தேவ கிருபையை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கிருபை ஒன்றே இந்நாள் வரை என்னை தாங்கி வருகிறது. அவருடைய கிருபை நினைக்கும் போது எவ்வளவு அவரை துதித்தாலும் அது அதிகமாகாது. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இன்றைக்கோ மூலமாக இருப்பேன். இன்றைக்கு பார்த்தது போல நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தான் என்னை தெரிந்து கொண்டார். வருவதற்கு காரணமாக இருந்த சகோதர விஜயன் இருக்கிறார். அவரை நினைத்து நான் தேவனை துதிக்கிறேன். நாங்கள் ஒரே இருக்கும்போதுதான் அந்த சகோதரன் அதே நேரத்தில் மிக வருந்தி ஜபங்களுக்கு அழைத்திருக்கிறார். அந்த நாட்கள் எல்லாம் கட்டினேன். ஆனால் ஒரு வருடத்துக்கு பிறகு ஆண்டுடைய கிருபையினாலே இப்படி கூட்டங்களை கலந்து கொள்ள ரசிக்கப்பட தேவனுடைய மகிமையான இந்த ஊழியத்திலே பங்கெடுக்க கர்த்தர் இறக்கம் தந்தார். இது வந்து என்னுடைய தமிழ் அல்ல, கர்த்தருடைய கிருபை கிருபை கிருபை. ஹல்லேலூயா. நான் இந்த பாடின பாடல் என்னுடைய வாழ்க்கையில் நான் தனியாக இருக்கும்போது அடிக்கடி பாடுவேன். என்னுடைய மகன் பிளஸரும் ஆண்ட்ரூமாக கொடைக்கானல இருந்து வீட்டுக்கு வந்த போது முதல்ல சபையில் இந்த பாட்டை பாடினார்கள். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதை தொடர்ந்து அடிக்கடி நான் பாடுவது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசுவை போல நம்ம நேசிப்பதற்கு யாரும் இல்லை. அநேக காரியங்கள் சொல்வதற்கு நல்ல செய்தியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேக சுருக்கமாய் சொல்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த தேசத்தை விட்டு நான் ஊழியத்துக்காய் போகும்போது அநேக விசுவாச பிள்ளைகள் நீங்கள் போய் உங்களுடைய காரியங்களை தெரிவிக்க வேண்டும், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேண்டாலும் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பிராமிஸ் பண்ணி அனுப்பி அநேக உண்டு. ஆனால் நான் யாரிடத்திலும் தேவனுடைய சமூகத்தில் என்று சொல்கிறேன். எந்த உதவிக்காக நான் யாரையும் தொடர்பு கொண்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அல்லேலூயா. ஊழியத்திலே அன்பு சகோதரர் சோத்ரோ இன்னைக்கு பாஸ்டர் உபோகன் அவர்கள் சோதர ஆரம்ப நாட்கள் இருந்து எங்களுக்குள்ளே ஒரு தொடர்பை வைத்திருந்தார். அவர்கள் லீவ்ல வரும்போது என்னுடைய ஆரம்ப கால ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து என்னை முதல்ல அவங்க தான் பகுதிக்கு ஊழியத்துக்காக கொண்டு வந்தார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 1999 ஆண்டிலே முதல் முறை அவர்கள் ஊழியத்துக்காக என்னை இங்கே வைத்திருந்தார்கள். அந்த நாட்களிலிருந்தே இந்த அருமையான குடும்பத்தோடு நாங்கள் சேர்ந்து படித்திருந்தோம். என்றாலும் அதெல்லாம் இடையில டிஸ்கண்டியூ ஆயிடுச்சு, தொடர்பே இல்லாமல் இருந்தது. கிறிஸ்துக்குள்ள பிறகுள்ள தொடர்பு தான் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு இந்த 5வது முறையாக வந்திருக்கிறேன். இந்த 5 முறையும் அவர்களுடைய இல்லத்திலே தான் தங்கி அவர்கள் தான் இந்த விசாக்கள் கூட 3 முறை அவங்க தான் விசாரித்திருந்தாங்க. கர்த்தர் எல்லா நன்மையிலிருந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆரம்ப நாட்களிலிருந்தே ஊழியத்தில் அவர்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள். நான் பகுதியில் இருந்து போனாலும் நான் அவர்களை ஆரம்ப நாட்களில் எல்லாரையும் சொன்னது போலதான் நினைத்திருந்தேன். ஆனால் அவருக்கு எனக்கு பரிசுத்தாவின் ஒரு இணைப்பை கர்த்தர் வைத்திருந்ததுனால சொல்றோம், அந்த இணைப்பு இட்டு வர தொடர்கிறது. நான் ரொம்ப ஃப்ரீயா என்னுடைய காரியங்களை யாருக்கும் அதிகமாக ஷேர் பண்ண மாட்டேன். ஊர்ல ஷேர் பண்றதுன்னா நஸ்ரேன் வந்தாக்கி நாங்க ரொம்ப நேரம் இருந்து பேசுவோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாரு, இப்பெல்லாம் உங்களை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்க ரொம்ப ஃப்ரீயா
எல்லா காரியம் ரொம்ப பேசணும். அடுத்தபடியா நான் பிரியா பேசுற ஒரு ஆள் தான் அவங்க பாஸ்டர். என்னுடைய எல்லா காரியங்களையும் தொடர்ந்து பேசுறேன். அவங்களும் அவங்களுடைய காரியங்களை பிரியாத அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை எங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். எங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு அது கூட தான் பாஸ்டர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. சொல்லிக் கொடுக்கணும். கடந்த பாராட்டின அந்த அன்புக்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன். உதவி பகுதியிலே பொருளாதார நிலைமையில் எவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறார்கள். கல்லூரியில இடம் வாங்கும் போது, சபை கட்டும் போது, இன்னும் அந்த கல்லிடை குடிச்சு போகிற இடம் வாங்கும் போது, இப்படியாக பல ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு தந்துவிட்டு இன்றைக்கு மிஷனரி ஊழியத்துக்கு சபையின் மூலம் நீங்கள் செய்கிற உதவிகளை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் கர்த்தர்களை நீங்கள் தொடர்ந்து செயல்பட உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வட இந்தியாவில் ஊழியர்கள் தொடங்கி இருக்கிறோம். அதிலும் நீங்கள் செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா கரமையத்தை ஹல்லேலூயா. அந்த அருமையான நம்முடைய சகோதரி ராணி அவர்களை குறித்து சொல்வது போல என்னுடைய ஒரு தங்கையை மாதிரிதான். அவங்க ரொம்ப அன்பாய் என்னை கரிசனையோடு கேட்பாங்க. சாப்பிட்டீங்களா பாஸ்டர், டீ குடிச்சிங்களா, என்ன வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டாங்க, அங்கேருந்து கூப்பிட்டாங்க, பாஸ்டர் காலையில் சாப்பிட்டீங்களா? உண்மையிலே நான் ரொம்ப கத்தருக்கு மகிழ்ச்சி அடைந்தேன். இப்படி ஒரு பிரதேசத்துல ஒரு தங்கி வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி சொல்லி கத்தரை குடிக்க மாட்டேன். இல்லையா கத்தரை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு நாள் ஆண் தான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. முடிக்கிறீங்க அவரை எனக்கு சூடாகி கொடுத்தாங்க. கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அநேக விசுவாச பிள்ளைகள் குடும்பங்கள் என்னை அன்பாய் உபசரித்தீர்கள், வீடுகள் அழைத்தீர்கள், நன்றாக உபசரித்தீர்கள். எல்லாருக்காக என்ன செலுத்துகிறேன். வரும் 15 நாளில் சோதரம் நீங்க ரொம்ப காண்பீங்க. எல்லா நன்மைக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெயிக்க கேட்டுக்கொள்கிறேன். வருடத்தின் கடைசியில் இருக்கிறோம். இப்போ சின்ன கேள்வி, எல்லாம் வசனத்துல ரொம்ப தேர்ந்தவங்கடா இருந்தாலும் யாராவது கரெக்டா சொன்னா என் கையில ஒண்ணு இல்லை, சமையல் ஏதாவது கிஃப்ட் எப்பவுமே அந்த பாக்ஸ் பக்கத்துல வச்சிருப்பேன். கர்த்தர் சொல்லுவேன், நான் கை கருத்து போனேன். எங்க இருக்க சொல்லமா? இன்னொரு பாட்டுல இருக்கிறதே தெரியல. ஆனா நான் யாரும் இன்னொரு பாட்டுல இருக்கிறா, நான் கை கருத்து இருக்கிறேன். சரி, என்ன நான் எடுத்து மெசேஜ் எடுத்துக்கிறேன். யாராவது சொல்லும் இன்னொரு பாட்டுல இருக்கா, நான் கை கருத்து போனேன். கர்த்தர் சொல்றது மாதிரி இருக்கா? கர்த்தர் சொல்றது மாதிரி இல்ல. நான் கற்பா இருக்கிறேன் அப்படின்னு வசனம் இருக்கிறது, அது வேற. கர்த்தர் சொல்லுவார், நான் கை கருத்து இருக்கிறேன். இறைமையாலதான் இருக்குது. எங்க இருக்குன்னு சொல்லாமா? சரி, நானே சொல்லுவேன். இறைமையா 8வது அதிகாரம், இறைமையா 8வது அதிகாரம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் நான் கை கருத்து இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு 8:20 ஆட்சிகள் 8:20 இறைமையா நானும் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன். சிலர் எல்லாம் கொஞ்சம் கருப்பா இருக்கிறது ரொம்ப பாடப்படுவாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க அப்படி பாடப்படாதீங்க. இல்லையா? சோத்திரம். இது கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்படி இருக்கிறேன். அப்ப சந்தோஷப்படுங்க. எங்க சபையில ஒரு சகோதரர் நல்ல பாட்டுகள் வரணும், பாசுகள் தெரியும். அவனுக்கு எப்பவுமே மனசுல அவன் கொஞ்சம் கலர் போடும். அதனால அவனுக்கு எப்பவுமே ஒரு பாரம். அவன் எப்பவுமே சொல்றேன், நம்மளை யாரு பார்க்க போறான், மாமா மாமா மாமான்னு கூப்பிடுவோம், நம்மளை யாருக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு நாள் சொன்னேன், என் பையனுடைய ஒரு வசனம் இருக்கு, கருப்பா இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன், அழகா இருக்கிறேன். அதுதான் பாட்டுல இல்லையா? நான் கருப்பா இருந்தாலும் உடனே அவனுக்கு சந்தோஷத்தை பார்க்கணும். மாமா அந்த வசனம் எங்க இருக்கு மாமா, அவ்வளவு ஆசை அவனுக்கு. உடனே அந்த வசனத்தை எடுத்து கொடுத்தவங்க அவனுக்கு சொல்ல முடியாத ஆனந்தம். இல்லையா? உண்மையிலே அதை விட மேலான வசனம் தான் நாம் இங்கே வாசித்த வசனம். இந்த வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்படி இருக்கிறேன், இருக்கிறேன். எதுக்காக ஆண்டவர் அப்படி இருக்கிறார்? அதான் நம்முடைய சிந்தனை. நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஜெபத்தோடு இருந்தீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா இவ்வளவு கூட பேசுவார். இந்த செய்திக்காக வாசிங்கள். 20 22 வாசிங்கள். என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன். திகைப்பு என்னை பிடித்தது. கிளையாத்திலே பிசிந்த இடம் இல்லையோ, வைத்தியனும் அங்கே இல்லையோ, குமாரத்தி சொத்தமடையாமல் போனான். அல்லேலூயா, சோத்ரா, அல்லேலூயா.
இயேசு நல்லவர். கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லுங்க. இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லுங்க. இயேசு நல்லவர். கொஞ்சம் சத்தமாட்டே சொல்லுங்க. இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை போல நல்ல தேவனை உலகத்துல பார்க்க முடியாது. இங்கே நம்முடைய ஆண்டவரை குறித்து தீர்க்கதரிசி எழுதும் போது தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் நம்முடைய தேவன் மிகவும் மேன்மையான, உன்னதமான, மகத்துவமான, மகிமையான, யாருக்கும் ஒப்பிட முடியாத உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வத்தை போல ஒரு மகத்துவமான தேவனை உலகத்தில் பார்க்க முடியாது. நம்முடைய இரட்சகரை போல ஒரு இரட்சகரை பார்க்க முடியாது. சோத்திரம் 1000 10,000 பேரில் சிறந்தவர். இந்த தேவன் ஏன் சோத்திரம் இப்படி கதிகரித்து போனார் என்பதையால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்முடைய தேவனை தரிசித்து சிலர் சொல்லி இருக்கிறார்கள், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று. அதை ஒரு 3 பேர் தரிசித்து சொன்னதை இடத்தில் சொல்லிவிட்டு தொடர்ந்து கர்த்தர் ஏன் கதிகரித்து போனார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆசைதானே கேட்கிறதுக்கு? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே முதலாவது இந்த அதை வெள்ளிக்கிழமை இந்த திருப்பதி ஆராதனையோடு இந்த செய்தியை நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தேவனை தரிசித்து சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 2 முதல் வசனங்களை வாசிக்கலாம். பாருங்கள், இவர் தேவனை தரிசிக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே இவர் அரமனை தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர். வேதத்திலே அநேக தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். சஞ்சாரி தீர்க்கதரிசி, பரதேசி தீர்க்கதரிசி, கிராம தீர்க்கதரிசி, பட்டண தீர்க்கதரிசி, ஆலய தீர்க்கதரிசி, அரமனை தீர்க்கதரிசி என்று பல விதத்திலே தீர்க்கதரிசி காணப்பட்டார்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர் என்றால் அரமனை தீர்க்கதரிசி. அதாவது அரமனையிலே சகல சுக செல்வத்தோடு இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை ராஜாவுக்கு சொல்லி ராஜாவுடைய வெகுமானத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு ராஜா அரமனையில் உள்ள தீர்க்கதரிசி. இவர் ஊசியா ராஜாவுடைய காலத்தில் இவர் ரொம்ப கனமுடையவராக இருந்தார். இவருக்கு கனம் கொடுக்கப்பட்டிருந்தது. திடீரென்று ஊசியா ராஜா மரித்து போனார். இவருக்கு ஒரு பாரம், இனி அடுத்த இருக்க மகன் எப்படி வரப்போகிறாரோ, இந்த தகப்பன் தந்த கனத்தை இவர் எனக்கு தருவாரோ தரமாட்டாரோ என்கிற ஒரு பாரம் இருந்தது. அந்த பாரத்தின் நடுவிலே இவர் தேவனை நோக்கி செபிக்க தொடங்கினார். அப்பொழுது தேவன் இவருக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. பல சந்தர்ப்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் பாரப்பட்டு ஜெபிக்கிற நேரத்துல தான் அதிகமான தேவ கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை மனம் உடைந்து ஜெபிக்கும் போது, மன பாரத்தோடு ஜெபிக்கும் போது தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். வேதத்திலும் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய் இருக்கிறார். சாதாரண ஜெபிக்கிறதற்கும் இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிறதற்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. இங்கே 6,000 பேர் இருக்கும் போது சில பிள்ளைகள் இருதயம் நொறுங்கி கண்ணீரோடு ஆராதித்தார்கள். நான் விசுவாசிக்கிறேன் தேவ மகிமை அவர்களை நிரப்பி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுதுமே தேவன் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை அதிக நெருங்கி வருகிற தேவன். மனிதனை குறித்து பார்த்தால் மனுஷன் துக்கப்படும் போது, துன்பப்படும் போது ஓடி ஒழித்து விடுவார்கள். ஒரு முறையிலே சபையின் அருகாமையிலே சற்று கடன் பாரங்களில் இருக்கிற ஒரு சகோதரி இருந்தார்கள். அந்த சகோதரியுடைய தம்பி, உறவிலே தம்பி, பெரியப்பா சித்தப்பா பிள்ளையே தம்பி, அவன் கொஞ்சம் வசதியா இருக்கிறவர். என்னுடைய சபைக்கு அவர் வந்திருந்தார். அப்ப நான் சொன்னேன், சோதரம் பிரதர், உங்க அக்கா வீடு பக்கத்துல தானே இருக்கு, நீங்க இதுல வந்துட்டு அங்க போகாம இருந்து அவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்களே, அங்க போய் பார்த்துட்டு போகலாம். அந்த பாட்டியார இருக்கிறாங்களே, இவருக்கு பெரியம்மா அவங்க இருக்கிறாங்களே, நீங்க ஒரு பார்த்துட்டு போகலாம். அவளே கடன் பிடிச்சு கிடக்குறா, அங்க போறா இப்போ பிரச்சனை, நான் வெளியே போயிடுறேன் பாஸ்டர். அப்போ உலகத்துல மனிதன், நான் சொல்றது எத்தனை புரிஞ்சுன்னு தெரியல, ஒரு ஆள் கஷ்டப்படுதுன்னா அந்த ஆளை விட்டு தூரம் போகிறதுக்கு தான் மனுஷன் விரும்புவான். ஆனா கஷ்டப்படுகிற மனிதனத்தில் கடந்து வந்து அவரை பலப்படுத்துகிற கருத்து நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எப்ப இருதய சும்மா ஜெபிக்கிறதற்கும் இருதய பாரத்தோடு இருதய வேதனையோடு ஜெபிக்கிறதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏசாயா ரொம்ப சுக செல்வமா இருந்தார், அப்போதெல்லாம் ஜெபித்திருக்கிறார், தரிசனம் காணல. இப்ப இருதயத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறார், தேவ தரிசனத்தை கண்டார். ஹல்லேலூயா. தரிசனத்துல இவர் தரிசிக்கிற அந்த மகிமையான தரிசனத்துல கர்த்தருடைய தூதர் வந்து நடுவுல இயேசு இருக்கிறதை பார்க்கிறார். முதல்ல அந்த ஒரு முதல் வசனத்துல வாசிக்கிறோம். ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அல்லேலூயா. எப்படி பார்க்கிறார்? தேவனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் பார்க்கிறார். வான சிங்காசனம் பூமி பாரபடி ஏசாயா 66 எழுதுகிறார். அவ்வளவு பெரிய உன்னதமான தேவனை தரிசிக்கிறார். அந்த தேவனை தரிசிக்கிறது மட்டுமல்ல, அந்த தேவனை சுற்றி தூதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார். வாசிக்கிறேன்.
இருந்தார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தது. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி 2 செட்டைகளால் தன் தன் கால்களை எல்லாருக்கும் தெரிந்ததுனால நான் அப்படியே சொல்லி போகிறேன். 6 செட்டைகளுடைய தூதர்கள் மேலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இது ஆராதனை வீரர்கள், ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள். இது இரவு பகலின்றி எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள். இவர்களுக்கு 6 செட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 செட்டைகளால் பாதத்தை மூடியிருக்கிறார்கள், 2 செட்டைகளால் முகத்தை மூடியிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க நேரம் இல்லை. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லாமல் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு விளக்க முடியாது இருக்கிறதுனால ஒரே வார்த்தையில சொல்லுகிறேன். 2 முகத்தில் செட்டைகளால் அவர்கள் முகத்தை மூடியிருக்கிறார்கள். எதற்கு முகத்தை மூடியிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் தேவனை ஆராதிக்கும் போது எங்களை யாரும் பார்க்க வேண்டாம். நிறைய விளக்கம் அதுக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லே சொல்ல மாட்டீங்க. ஏசாயா தூதனுக்கு முகத்தை பார்க்கிறதுக்கு அல்ல இப்ப தரிசனம் காணுகிறது. அல்லேலூயா. ஏசாயாவுக்கு தேவன் தரிசனம் காட்டுகிறது தேவனை காணும்படியாகதான். ஒரு ஆராதிக்கிற பிள்ளையுடைய முகத்துல ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய வாஞ்சை இருக்கணும். என்ன யாரும் பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. சிலர்லாம் ஆராதனைக்கு வராம இருப்பாங்க. ஏன் வரலன்னு கேட்டா என்ன அங்க யாருமே விசாரிக்கல. இரண்டு யாரும் யாரு கேட்கல. இப்ப எங்க யாரையும் பார்க்க வரல, தேவனை யாரும் வந்து வந்திருக்கிறீங்க. விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஊழியர்களுக்குள்ளே இந்த பிரச்சனை உண்டு. கடந்த நாளில் ஊழியர் கூட்டத்துக்கு ஒரு ஊழியர் வரல, பாஸ்டர் கொஞ்சம் மூத்தவர், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். கன்வென்ஷன்ல நீங்க என்ன வாழ்க்கையே பேசலையே அப்படின்னாரு. எனக்கு நுழைஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஏழாம் ஊழியர் அப்படி சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. மூத்த ஊழியர், வயது சென்ற ஊழியர், 70 வயசு இருக்கும். பாஸ்டர் நீங்க என்ன பற்றி ஒரு வார்த்தை வாழ்க்கை பேசலையே, நான் எப்படி வாழ்றது? உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? ஐயோ கத்தாவே, நான் சொன்னேன் பாஸ்டர் உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நான் உங்களை எனக்கு ரொம்ப மரியாதைக்குரியவரா வச்சிருக்கிறேன். உங்களை வாழ்த்தி பேசாதது ஒரு விஷயம் இல்லை. வேணா எத்தனை மணிக்கு முன்னாலும் வாழ்த்தி பேசணும் வாங்க. ஆனா என்ன சொல்ற, மனுஷனை வாழ்த்தி பேசி என்ன கிடைக்கும்? சோத்திரம். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்க. எப்பொழுதுமே சோத்திரம். மனிதனை வாழ்த்தி பேசணும்னா அது முகஸ்துதி ஆயிடும். முகஸ்துதினால நமக்கு ஆசீர்வாதம் குறையுமே தவிர மேன்மை வராது. அல்லேலூயா. ஒரு விசுவாசி அறிந்து கொள்ளணும், நான் இந்த உலகத்துல கர்த்தரை மட்டும் பார்த்து ஆராதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் பார்த்து ஆராதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய வேதனை. ஆராதிக்க வர்ற அவ அப்படி இருக்கிற, ஆராதிக்க வர்ற இவன் இப்படி இருக்கிறா. நீங்க அவனை இவளை பார்க்க வரல, நீங்க இயேசுவை பார்க்க வந்தீங்க. அல்லேலூயா. அவனை இவளை சரியில்லாட்டா கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தெய்வ பிள்ளை, அவன் ஒழுங்கா தெய்வ பயத்தோடு இல்லாத பட்சத்திலே தேவனுடைய கரம் ஒரு நாள் அவனுக்கு ஓரமாய் கடந்து வரும். அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால அவங்களை குறித்து நம்ம பாரப்பட வேண்டாம். நம்ம சிலுவை நோக்கி பார்த்து தேவனை பலமாய் ஆராதித்து முன்னேறுவோம். கர்த்தர்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. கரையை தட்டி ஒரு விஷயம் பரிசுத்தருக்கு ஒரு மகிமை செலுத்துகிறாரு. மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு, அங்கு இங்கு நோக்கியா நீ முன்னோட்டு போய், அதாவது அங்கு இங்கு நீ பார்த்தா நீ முன்னேற முடியாது. அல்லேலூயா. தூதர்கள் முகத்தை முறைச்சிருக்காங்க, நீ அங்கே எங்கேயும் பார்க்காதப்பா, நீ பார்க்க வேண்டியது ஒருவர் தான், இயேசு. வேகமா சொல்கிறேன். 2 சிறைகளை வச்சிருக்கிறாங்க. எதை மூடி இருக்கிறாங்க? பாதத்தை மூடி இருக்கிறாங்க. எதுக்காக பாதத்தை மூடணும்? பாதம் உள்ள அசுத்தத்துக்கு எல்லாம் போய் கால் வச்சு நம்ம தூதர்கள் அப்படி போக மாட்டாங்க. நமக்கு எக்ஸாம்பிள், அதாவது சொல்றோம், நம்ம இந்த காலனால உலகத்துல எல்லாரும் சந்தேகிக்கிறோம். அல்லேலூயா. ஒரே ஒரு ஹோலி ஆண்டவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனை நம்ம வாழ்க்கையில் உள்ள எந்த அசுத்தத்தையும் வச்சுக்கிட்டு அவரை என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்க கூடாது. அத்தனையும் அழித்து விட வேண்டும். ஒரு சொல்லுங்க. சங்கீதம் 32 சங்கீதம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். வேகமாக வாசிக்கிறீங்க. ஆராதிக்கிற பிள்ளைகள், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, பாவங்களை மூடிட்டு ஆராதிக்கணும். அது மாத்திரம் இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும். அடுத்த வசனம் வேகமா வாசிருங்க. கர்த்தர் என்ன இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்ப ஆராதிக்கிற பிள்ளை கடந்த 5 நாட்கள் 6 நாட்கள் நீங்க உலகத்துல வேலை செய்துட்டு வந்திருக்கிறீங்க. வேலை செய்யற இடத்துல சில பிரச்சனை வந்திருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யற இடத்துல சில பிரச்சனை வந்திருக்கும், சில சண்டை வந்திருக்கும், சில வாய்நாள பேசிருக்கீங்க. இன்னொரு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வந்திருக்கும். ஆனா அதோட வந்து நீங்க ஆராதிக்க கூடாது, அதை சுத்திகரிச்சுட்டு வரணும். அல்லேலூயா. அது ஆண்டவரை அறிக்கையிட்டு, கர்த்தாவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வராதபடி காத்துக்கொள்ளும். ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கறதுல உடன் கூட வேலை பார்க்கறவங்க சில காரியத்துல நமக்கு இடையூறு பண்ண டென்ஷன் வாங்கி சில சத்தம் போட்டுருவோம். அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. அந்த இடத்துல தேவநாமம் தூஷிக்கப்படுவதில்லை. இவனும் பெந்தகோஸ்துக்காரனா, இவனும் கிறிஸ்தவனா, இவனும் ஆராதிக்கிறவனான்னு கேட்பான்.
அப்படிப்பட்ட நிலைமைக்கு நீங்க ஆராய்ச்சி இருந்திருந்தால் இந்த ஆராதனையில நீங்க அந்த காரியங்கள்லாம் அந்த கேட்ட ஆண்டவரே பரிசுத்த இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்த ஒன்று நமக்கு வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடாது. அதை பரிசுத்தப்படுத்தி முன்னேற்ற முழு பலத்தோடு கூட நீங்க ஆராதிக்கிற பட்சத்துல உங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனமும் மாறி போன விசுவாசிக்கிறோம். உள்ளுக்குள்ள என்ன ஒரு பலவீனம் இருந்தாலும் மாறும், சரீரத்துல பலவீனம் இருந்தாலும் மாறும். இயேசு நல்லவர். இவர்கள் தேவனை உன்னதமானவராய் பார்க்கிறார்கள், மகிமையுள்ளவராய் பார்க்கிறார். இவர் வானத்துக்கு பூமிக்குரியவராய் பார்க்கிறார். அவருடைய மகிமை பூமி முழுவதும் நிரம்பி இருந்தது, குறிப்பாக ஆலயத்தை நிரப்பிச்சு. இன்னைக்கு உண்மையிலேயே கர்த்தருடைய பிள்ளைகள் முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்கிற பட்சத்தில் இந்த ஆலயத்தையும் இந்த ரூமையும் இந்த அறையையும் கர்த்தருடைய மகிமை நிரப்பும். அப்படி மகிமையில தேவனை பார்த்தார், அந்த மகத்துவமான தேவனை பார்த்தார். யோவான் இந்த இயேசுவை வித்தியாசமாக தரிசித்தார். சோதனை வெளிப்படுத்துற விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 13 முதல் வாசகங்கள் வாசியுங்கள். யோவான் 1:13 முதல் வாசியுங்கள். அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பிலே பொற்கச்சை கட்டியிருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். ஏசாயா தரிசித்து தரிசனம் பார்க்கிறதை பார்த்துட்டு சொல்ல என்னை அனுப்பு, அதெல்லாம் சொல்லி முடிக்கிற யாரும் இல்ல. என்னை அனுப்பு, நான் ஐயோ எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. உண்மையா தெய்வத்தை ஆராதிக்கிறவன் மற்றவங்களுக்கு ஐயோன்னு சொல்ல மாட்டான். இவனுக்கு நிர்பந்தமா நிலைமையை பார்த்து இவனுக்கு தான் எனக்கு தான் ஐயோன்னு சொல்லுவான். சரியான தெய்வத்தை தரிசிக்காதவன் தான் அடுத்தவங்களுக்கு எல்லாம் ஐயோ போடுவான். உண்மையா ஜீவனுள்ள தேவனை தரிசித்தவன் எனக்கு ஐயோ நான் அதனாலே அப்படி நீங்க ஒப்பு கொடுப்பான். இவனை கத்த தரிசி இவனை பரிசுத்தப்படுத்துவான். இவன் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பான். ஹல்லேலூயா. சுருக்கமா ஏசாயா பற்றி உள்ளதை சொல்லிட்டேன். இவன் சொல்லிட்ட எனக்கு ஐயோன்னா அப்படி சொன்ன கர்த்தர் பரத்துல இருந்து அக்னியை கொண்டு வந்தார். எனக்கு உதவில வச்சா இவனை பரிசுத்தப்படுத்தினார், இவனை தேவ சித்தத்தை அறிவினார். ஹல்லேலூயா. அதனால தெய்வ பிள்ளைகள் நீ தேவனை உண்மையாய் தரிசிப்பாய் என்றால், தேவனை உண்மையாய் நீ அறிந்திருப்பாய் என்றால், நீ தேவ சமூகத்தை உண்மை ஒப்பு கொடுப்பார், தேவனுடைய பரிசுத்தப்படுத்துவார், அவனுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. யோவானுக்குள்ள வருகிறேன். யோவான் அப்போஸ்தலன் சோத்திரம் கர்த்தரை நிமித்தம் அந்த 9வது வசனத்தில் வாசிக்கிற 9 இப்படி சொல்கிறது. சோத்திரம் உங்களின் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி நிமித்தம் பத்மு என்னும் தீவில் என்ன செய்யப்பட்டிருந்தேன், நாடு கடத்தப்பட்டிருந்தார். அல்லேலூயா. அந்த தீவில ஒரு நாடு கடத்தப்பட்டு கர்த்தருடைய நாளிலே இவர் ஆவிக்குள்ளானார். கர்த்தருடைய நாள் என்று வேத பண்டிதர்கள் அந்த நாளை குறிப்பிடுகிற நாள், அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை குறிப்பிடுகிறார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நல்ல நாளிலே இவர் எபேசு சபையின் ஊழியராக இருந்ததினாலே என் சபை மக்கள் எப்படி இருப்பார்கள், இன்றைக்கு தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பார்களே என்று எண்ணின போது இவரும் ஆவிக்குள்ளாகிவிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்க. பாஸ்டர் திடீர்னு லீவ்ல ஊருக்கு வரான்னு வச்சுடுங்க. இந்த நேரம் சோத்ரா ஒரு ஊர்ல இருந்தா என்ன நினைச்சிட்டு இருப்பார், ஓ என் சபை மக்கள் இப்பொழுது இவரை ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும்போது அடிக்கடி அவர் ஆவிக்குள்ள தேவனை மையப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலன் யோவான் அப்படி பத்மூல இருக்கும்போது கர்த்தருடைய நாளிலே எபேசு சபை ஆவி நிரம்புகிறத நினைச்ச போது இவரும் ஆவிக்குள்ள ஆயிட்டார். அல்லேலூயா. நான் சொல்ற விசுவாசி, நீங்க ஆராதனை ஸ்தலத்துல கண்டிப்பா இருக்கணும், கூட்டம் நடக்கிற இடத்துல கண்டிப்பா இருக்கணும். ஒருவேளை நீங்க வேலை நிமித்தம் சோதர வீடுகளிலோ வேற எங்கே இருந்தா அந்த நேரத்தில் நீங்க தேவனோடு மாறிக்கொண்டிருக்கணும், சோதரம் பண்ணிக்கணும், தேவனோடு இருக்கணும். ஏன்னா முக்கியமான நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் சபையை சந்திக்கிற நேரம், இந்த நகரில் இருக்கிற இந்த பெப்ரோன் ஐபிசி விசுவாசிகளை சந்திக்கிற நேரம் தான் இந்த மாலை நேரம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நீங்க வேலை செய்கிற வேலைக்கு இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து தேவன் அனுப்புகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரையை தட்டி ஒரு விஷயம் கர்த்தரை மகிமை செலுத்துகிறார்கள். ஆவிக்குள்ளான உடனே அவர் கர்த்தரை தரிசிக்கிறார். ஆவிக்குள்ளான உடனே கர்த்தரை தரிசிக்கிறதா இங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாரே அப்பொழுது எனக்கு பின்னாலே ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்தை இவர் சொல்லுகிறார். அது ஒரு 7 குத்துவிளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து
மார்பிலே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அல்லேலூயா. இயேசுவை தரிசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு எப்படி பார்க்கிறாருன்னா, சோத்ரம் குத்து விளக்கின் மத்தியிலே. ஆமென். இயேசு எங்க நிற்கிறாரு? குத்து விளக்கு தேவனுடைய சபையை காட்டுகிறது. இந்த வசனங்களை வாசிக்கிறோம். அப்படின்னா கர்த்தர் எங்க இருக்கிறாருன்னா மத்தியில நிற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்ரம் எங்கேயுமே ஆண்டவர் நடுவுல, சிலுவையில நடுவுல, நம்ம சரீரத்துல மத்தியமாக இருதயத்துல, சபையில மத்தியில. அல்லேலூயா. நான் ஆரம்பிக்கிறேன் எங்க மத்தியில. அல்லேலூயா. இங்க நம்ம சீவங்கள் மத்தியில, இவங்க ரெண்டு மத்தியில, உங்க மத்தியில, எல்லா மத்தியில இயேசுடைய பிரசன்னம் இருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக நான் அவரை துதிக்கிறேன். இயேசுவை நான் இங்கே பாராமல் மக்கள் பாடுகிறார். எங்குமல்ல நம்முடைய மத்தியில இருக்கிற இயேசு. ஓ ஹுஷாரா நம்முடைய மத்தியில இருக்கிற தேவனை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அவர் எப்படி இருக்கிறாரு அவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். நிலையங்கி தரித்தவராய். அல்லேலூயா. நிலையங்கினது மேல இருந்து கீழே வர ஒரே அங்கி. அல்லேலூயா. சோத்ரம். அதுதான் சிலர் அப்படிப்பட்ட அங்கிகளை போட்டு நிக்கிறாங்க. நல்லது. சோத்ரம். அந்த பக்கங்களே நான் போகவில்லை. பைபிள் சொல்லுவது 7 குத்துவிளக்கு நடுவுல மத்தியில நிலையை தரித்து மார்பரை என்ன கட்டியிருக்கிறாரு? பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷ கொப்பானதை கண்டு அவருடைய சிரசு மகிழ்வு எப்படி இருக்கிறது? பரிசை போல உறைந்த மலையை போல வெண்மையா இருக்கு. சிலருக்கெல்லாம் பைபிளை வித்தியாசமா விளக்கிடுவாங்க. நமக்கு கேட்கும் போது பைத்தியம் பிடிச்சது போல இருக்கும். ஆனாலும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பேசாம இருக்கும். இங்க ஒரு ஆள் இந்த பகுதியை குறிச்ச இடத்துல விளக்கம் கொடுத்தார். என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, இயேசுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. வயசாகிறதுனால அவருக்கு முன்னெல்லாம் எடுத்து போச்சு. அல்லேலூயா. என்ன செய்யறது? சிறப்பு தெரியாதவருடைய கையில கம்ப கொடுத்தா அவன் கறக்கிறதெல்லாம் என்னதான் விளையாட்டுதான். அதுல தெரிஞ்சவங்க கையில கம்ப கொடுத்தா அவன் சரியா விளையாடுவான். இப்போ சோத்திர பிரசங்கி ஆகணும்னு எல்லாருக்கும் ஆசை. தேவன் ஆக்கினார் பிரசங்கியா இருந்தா பிரயோஜனமா இருக்கும். தேவன் போதகனா நிறுத்தினார். போதகம் பண்ணா ஆசீர்வாதமா இருக்கும் ஜனத்துக்கு. சொல்ல மாட்டீங்களா? ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவரும் தானாய் எல்லாருக்கும் ஆசனா பிரசங்கம் பண்றதுக்கு, எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்றது நல்லது. நீங்க ரட்சிக்கப்படாத இயேசு அறியாத மக்கள்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லுங்க. ஆனா சபையில அல்லாத பிரசங்கம் பண்ணதுக்கு உங்களுக்கு தேவனுடைய அழைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு செய்யுங்க. சொல்லுங்க. அதுவும் புதுசா ஏதாவது விளக்கத்தை கொடுக்காருங்க. பாஸ்ட் ஏற்கனவே சொல்லி இருக்கிற அந்த விளக்கத்துக்கு அடிப்படையில ஏதாவது தான் சொல்லுங்க. அல்லேலூயா. புதுசா வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களா சொல்லிடாருங்க. 10 வருடம் கேட்டுட்டா என்ன செய்யுங்க. ஒரு கங்க ஒருத்தர் இருந்தாரு. சோத்திரம். பேர சொன்னா சிலருக்கு தெரியும். அவர் சொன்னாரு, ஏசு எங்க பிறந்தாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசு எங்க பிறந்தாருன்னு நான் நினைச்சேன். கண்டுபிடிச்சு என்னடா புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு, எங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறது எங்க பெத்லகேமிலே மாட்டுல ஏசு என்ன செய்யலாம் பிறந்தார். அவங்க இல்ல ஒளிவமலையெல்லாம் ஏசு பிறந்தார். ஒளிவமலைக்கு கீழே, சாரி ஒளிவமரத்துக்கு கீழே. அல்லேலூயா. உன்னத பாட்டு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மரத்துக்கு கீழே, கிச்சி மரத்துக்கு கீழே, சாரி கிச்சி மரத்துக்கு கீழே தான் ஏசு என்ன செய்யலாம் பிறந்தார். விளக்கத்தை கேட்டோம்னா அவன்ட்டு போறோம். எரி சொன்னா நம்ம போறோம். எப்பா எப்படி சொல்றீங்க? கர்த்தர் என்கிட்ட நேரடியா பேசினாரு. இதுக்கப்புறம் ஒண்ணு கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு மாற்று வார்த்தையே இல்லை. ஏன்னா இயேசுவே பேசிட்டாரு. என்ன பண்ண முடியும்? சோத்திரம். ஆனா தப்பாட்டு இயேசு பேச மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவர் விளக்கம் கொடுத்தார். பவுல் சீலாவும் குழந்தைகளுக்கு தெரியுமா அப்படின்னு. எப்பா பவுல் சீலாவும் குழந்தைகள் போல, சாரி பவுலுக்கு பவுல் சீலாவும் கணவன் மனைவி உடனே சிறு பிள்ளைங்க போட்டு வச்சாங்க. சொல்ல மாட்டீங்களா? அப்ப விளக்கம் எங்க எல்லாமோ போகும். இல்லையா? நான் சொல்றேன், வேதத்தை விளக்க தெரிஞ்சா விளக்கணும், இல்லாட்டா சும்மா இருக்கணும். கற்றுத்தாங்க கவனமா செய்யணும், கேட்கணும். சந்தேகம் இருந்தா பாசிட்ட கேட்கணும். இல்லையா? சட்டமரங்களே சொல்லுங்க, சட்டமரங்களே சொல்லுங்க. இன்னைக்கும் வேதத்தை கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு 25 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு வாரு. ஆனாலும் சில நேரத்துல ஏதாவது சின்ன சந்தேகங்கள் வரும்போது என்னை விட மூத்த ஊழியர்கள்ட்ட போன் பண்ணி கேட்பேன். பாஸ்டர் இப்படி இருக்குது, இதுக்கு சரியான விளக்கம் சொல்லுங்க பாஸ்டர். இந்த பைபிள் காலேஜ் நடத்துறவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்பேன். 4-5 பேர்கிட்ட கேட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வருங்க. சொல்ல மாட்டீங்க, ஒரே ஆளுக்கு கருத்தை எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க எப்படி சொல்றாங்க நமக்கு தெரியாது. நம்ம அறிந்திருக்கிறவங்க பைபிள் சொல்றவங்க அவங்க சொல்ற கருத்தை பார்த்து மொத்தத்துல ஒரு கருத்து வருவோம். சொல்லி எப்படி இந்த மனுஷன் சொன்னார், இயேசுக்கு ரொம்ப எழுதிட்டு
நீங்க சொல்லுங்க, இயேசுக்கு எதுக்கு, எதனால இயேசுக்கு தலை முடிவு ஆயிடுச்சு? 5 நினைக்கிறாங்க, என் பேர மட்டும் சொல்லிடாங்க மாஸ்டர். சரி, நமக்கு டைம் கடந்துட்டு இயேசுடைய பரிசுத்தத்தை காண்பிக்கும்படியாக தான் அவருடைய தலை எப்படி இருக்கிறது. ஏன்னா ஆசாரியருடைய வெற்றியிலே ஒரு பட்டயம் எழுதியிருக்கும், ஒரு கிரீடா வச்சு அதை எழுதியிருக்கோம், தேவனுக்கு பரிசுத்தம். அல்லேலூயா. அப்ப இயேசுக்கு தலையை பார்த்தா என்ன காண்பிக்கிறதுன்னா அவருடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. ஏன்னா அது வெண்மையா இருக்கிறது. அல்லேலூயா. உடைந்த மலை பனியை போலவும் பஞ்சை போல வெண்மையா இருக்கிறது. இயேசுவை போல பரிசுத்தமுடையவர் யாரும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இரண்டாவது தொடர்ந்து வாசிக்கும் போது அவருடைய சோத்திரம் அந்த வாசிக்குமா, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அல்லேலூயா. இயேசுக்கு கண் எப்படி இருக்கிறது? அக்கினி ஜுவாலை போன்ற கண். எதுக்காக இந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்? நான் சொல்லிக்கிறேன், வேகமா சொல்லிக்கிறேன். ஒன்னுக்கா கேட்டுட்டு இருந்தா நமக்கு டைம் போயிட்டே இருக்க. எந்த ஸ்கேன்லயும் எந்த எக்ஸ்ரேலையும் என்ன நவீன என்னெல்லாம் கருவி இருக்குன்னு எனக்கு தெரியல. இது ஒன்றும் பதிலாத இருதயத்தில் உள்ள அந்த கூட அப்பாவுடைய கண்ணை பார்த்தா தெரியும். நிறைய பேருக்கு ஸ்கேன் எடுத்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற தெரியாது. இருதயத்துக்குள்ள என்ன வன்கண், பொறாமை, எரிச்சல், இன்னும் என்னெல்லாம் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க யாருக்குமே தெரியாது. 2 பேரும் ஒரு நாள் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வியாதிஸ்தருக்கு. ஆனா வியாதி குணமாக இல்லாம சத்தம் போட்டுட்டே இருக்காங்க, வியாதி அறிவித்துட்டே போகுது. கடைசியில் அந்த வியாதி செஞ்சா எப்பா ஜெபம் பண்ண நிறுத்திட்டு ஒரு வண்டி பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க. சீக்கிரம் காரை பிடிச்சிட்டு வாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு. அப்போ ஒரு ஆள் 2 பேர் ஜெபம் பண்ண, ஒரு ஆள் கார் பிடிக்க போறாங்க. கார் பிடிக்க போன ஒரு வாரத்துக்குள்ள இருந்து சோனாயிச்சு எழுதி உட்கார்ந்துட்டாரு. கட்டர் மையப்பட்டாரு. கார் பிடிக்க போனவர் வந்து சொன்னாரா, சோத்திரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்க உனக்கு மேல எனக்கு எவ்வளவு கோபம் இருந்து தெரியுமா? ஆனா என்ன செய்யறாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, வியாதி கொண்டாட இல்லை. அவங்க கோபம் வெளியே போனாரு, வியாதி சொன்னாச்சு. சொல்ல மாட்டீங்களா? அன்பான தேவனுடைய கர்த்தருடைய கண் எப்படிப்பட்ட கண்ணு? இப்ப எதுக்கு இவருக்கு ஆரம்பிக்க சொன்னா கோவனோட வெளியே போக வைக்கணும். அதுக்குதான் ஆண்டவருக்கு ஆரம்பிக்க வைக்க கர்த்தருடைய கண்கள் அக்கினிஜுவாலை போன்ற கண்கள். அல்லேலூயா. யாருக்கு இருதயத்திலையும் மறைந்திருக்கிறதையும் நீங்க கூட இப்ப என்னங்க முகத்தை பாக்குறீங்க, இருதயத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்பாவுடைய கண்ணு கரெக்ட் அறிஞ்சிடும். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய கண்ணுங்க எல்லாரும் பரிசோதிக்கிறது. அது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில் கர்த்தருடைய அற்புதம் நடக்கணும், அவருடைய கண் போதுமானதா இருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவரிடத்தில் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியை நினைச்சிட்டு இங்கே இல்லையா? அந்த கண் இந்த இடத்துல யாருக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். சோதனை பிரசவம் கூட எனக்கு தெரியாது. உங்க சபை போதற்கு கூட சில காரியங்களை நீங்க சொல்லியிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆனா இங்க வந்திருக்கிற தேவனுக்கு தெரியும். ஆகான் சொல்கிறான், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். அல்லேலூயா. பிரியமான யாருமே காணாவிட்டாலும் நாம் ஆராதிக்கிற கர்த்தரை காண்கிறோம். அக்கினிஜுவாலை போன்ற கண்ணுடையவர், அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சந்தோஷப்படுங்க. சிலர் நினைப்பாங்க, என்னை யாருமே பார்க்கல, என் கஷ்டத்தை யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்லுங்க, என் கஷ்டம் இயேசுவுக்கு தெரியும். அவர்களை பார்க்கிறவன். இன்னும் ஒரு ஆள் சொல்வதை சொல்லிட்டு இயேசு எதுக்காக இப்படி கனிவெடுத்து போனார் என்பதை சொல்ல வருகிறேன். சோத்திர வெளிப்படுத்துற விஷயத்துல யோவான் தரிசிக்கும் போது சோத்திர அக்கினிஜுவாலை போன்ற கண்ணுடையவரை பார்க்கிறார். இன்னும் அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதம் எப்படி இருந்ததா? உலகத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. சோத்திரம் இந்த வெண்கல ஷூ போட்டுட்டாக இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு யோவான் தரிசிக்கும் போது அவருடைய பூட்ஸ் எப்படி இருக்கிறது? வெண்கலமா இருக்கிறது. நான் சிந்தித்து பார்த்தேன், எதுக்கு ஆண்டவரே வெண்கலம்? அல்லேலூயா. சோதரம் நான் விசாரித்த போது ஒருவர் சொன்னார், வெண்கலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அல்லேலூயா. சோதரம் நான் நினைச்சேன், இந்த சர்ப்பத்துக்கு தலையை நசுக்கிறதுக்கு ஏசப்பாவுடைய பாதம் எப்படி இருக்கிறது? நல்ல வெண்கல ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அல்லேலூயா. சவுட்டி மிதிக்க முடியும். பிசாசுகள் எல்லாம் வந்ததையும் அதை காரியங்களை மிதித்து அதை கீழ்படுத்தி வைக்க இயேசுவின் பாதம் போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா நாம எல்லாம் பிசாசை ஜெயிக்கிறதுக்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது எதுக்கு அடிப்படையில்னா, இயேசு சொல்றாரு, மகனே ஜாய், எனக்கு காலிய கீழே தான் சர்ப்பத்தை நான் மிதிச்சு வச்சிருக்கிறேன், சத்துருவை நான் மிதிச்சு வச்சிருக்கிறேன், நீ சவுட்டிக்கலாம் அப்படிங்கிறேன். ஏன்னா அவரு சவுட்டி நமக்கு பிரச்சனை இல்லை. சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? ஏன்னா அவருக்கு பாதை ரொம்ப ஸ்ட்ராங்
பாடம். ஹல்லேலூயா. தெய்வமே சத்துருவை மிதிச்சு வச்சிருக்கிறார். இதோ வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் சொல்கிறார், இதோ சத்தங்களையும் பேர்களையும் சத்துருடைய வல்லமை எல்லா வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன். அது எனக்கு காலிக்கிறதா இருக்குது, நீ பயப்படாதன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல, ஏ பிசாசே, நீ ரொம்ப கொம்ப வைத்தாலே நீ அப்பா இயேசுவின் காலியை கீழே வைக்கிறான்னு சொல்லுங்க. கர்த்தர் கைவிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசுனாலே பயம், ரொம்ப பயந்து நடிக்கிறவங்க. பாச்சா கண்டே பயப்படுற பாஸ்டர். பிசாசு பாச்சானாலே எனக்கு என்னதான். ஆமா, ஹல்லேலூயா. ஆனா உண்மையிலே ஒரு விசுவாசிக்கு சோதரம் பிசாசு கண்டே பயப்படாதவன் பாச்சாவன் தெரிஞ்ச மாட்டான், பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா. அதனால பயங்கிறதே உங்க அகராதியில வரக்கூடாது. அதை தூக்கி வெளியில போட்டுடணும். நீ சொல்லலாம், நீங்க தைரியம் சாத்தானே, நீ பெரிய கொம்பா வந்துட்டு நீ எங்க அப்பா இயேசுங்க கால் கீழே இருக்கணும். சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம், சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் பாதம் ரொம்ப ஸ்ட்ராங். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். பெண்கள் அதை பாதமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கூட வேதம் சொல்லுகிறது. அவருடைய சத்தம் எப்படி இருக்கிறது? பெருவெள்ள இரைச்சலை போல் இருக்கிறது. சோதனை என்னட்ட எத்தனையோ பேர் கேட்கிறாங்க, பாஸ் நீங்க எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அவங்ககிட்ட எல்லாம் நான் சொல்றது, நான் சத்தம் போடணும்னு நினைக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. நான் ஆரம்ப நாட்கள் மோனக்கில் ஆரம்பிக்கும் போது சகோதரன் சில நேரத்துல சொல்லுவாங்க, ஜோதி ரொம்ப சத்தம் போடுறா. ஹல்லேலூயா. ரொம்ப சத்தம் போடுறா. இந்த சனிக்கிழமை எல்லாம் வாரால் வரட்டும் பேச்சு வராது, சும்மா காத்துதான் வரும். அந்த அளவுக்கு ஆரம்பிச்சிருவது, அந்த அளவுக்கு சாப்பிட்டு போட்டு போயிடுறது. சில நாள் வீட்டுல இருந்து போச்சுல புறப்பட்டு நினைப்பேன், இன்னைக்கு சத்தமே போடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு போயிருந்து தெரிஞ்சுக்கணும், அமைதியா ஆரம்பிச்சுட்டு வந்துடணும்னு போவேன். அப்படி நினைச்சிட்டு போறதுனால தான் உள்ளே அதிகமா நினைச்சுக்கிறது. நான் சொல்றேன், இந்த சத்தம் என்னுடைய சத்தம் அல்ல. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதே தேவனை துதிக்க வைக்கிறார், ஆராதிக்க வைக்கிறார், அவரை சத்தம் போட்டு மகிமைப்படுத்த வைக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே கர்த்தருடைய சத்தம் பெருமள இரைச்சல் போல இருக்கிறதுன்னா அவருக்கு பிள்ளைகள் தான் நம்ம. ஹல்லேலூயா. நம்ம சத்தமும் மகிமையா இருக்கட்டும். ஹல்லேலூயா. உன்னத பாட்டுல அந்த அருமையான சூரமுத்தி இயேசுவை குறித்து தரிசனம் என்று சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்றார். சோத்திர உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 9 முதல் வாசிங்க. 5:9 முதல் வாசிங்க. உன்னத பாட்டு 5. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே இவளுக்கு நேசரை குறிச்சு ரொம்ப புகழ்ந்துட்டே இருக்கிறா. சோத்திரம். உங்களை பார்த்து கேட்பாங்க, என்ன உங்க கடவுள் மட்டும் பெரிய கடவுளா? இல்லையா? இந்த சகோதரி போற இடத்துல எல்லாம் இவளுக்கு ரட்சகரை குறித்து நேசரை குறித்து புகழ்ந்து வாழும்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. ஹல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கும் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். ஹல்லேலூயா. இவ்வளவு அருமையா சொல்றா. என்ன சொல்றா வாசிங்க. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேரில் சிறந்தவன். அங்கே ஒரு அருமையாய் வர்ணிக்கப்படுவது இயேசுவை குறித்து. ஹல்லேலூயா. சோத்திர கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். 15 வாசிக்க முடிச்சிடுறேன். அந்த பகுதியை முடிக்கிறேன். நிற்கிற வெள்ளைக்கண் தூண்களை போல இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேம் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதன். இயேசு பற்றி சொல்றார், 1000 பேர் சிறந்தவர், வெண்மை சிவகுமாரவர், முற்றிலும் அழகானவர். ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆராதிக்கப்படத்தக்கவர். சோத்திரம். 1000 சிறந்தவர். அந்த தேவன் ஏன் கரிகரித்து போனார்? எதற்காக? என்ன சம்பவித்தது? ஹல்லேலூயா. வேகமாய் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 53வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள பகுதிகளை. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அளவும்
அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. 5வது வசனம் வாசிங்க சிஸ்டர். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு வேதம் சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், என் குமாரத்தின் காயங்கள் நிமித்தம் நானும் காயப்பட்டு கரிகரித்து போனேன். ஹல்லேலூயா. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகரித்திருக்கிறேன். திகைப்பு என்னை பிடித்தது. நம்முடைய மேல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 1000-10000 பேரில் சிறந்தவர், இந்த வெண்மையை சுபகுமாரர், முற்றிலும் அழகுள்ளவர். என்றைக்கு அவருடைய அழகு மாற்றப்பட்டது, என்றைக்கு அவர் கருகறுத்தார், என்றைக்கு அவருக்கு இந்த பிரச்சனை வந்தது, எதனால் நான் கருகறுத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். சொல்றோம், நம்முடைய வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய குமாரத்தின் நிமித்தம், நம் நிமித்தம் நம்முடைய இயேசு காயப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏன், எப்படி, எதற்காக இந்த கேள்விகளுக்கு அதை 5 நிமிடத்தில் பதில் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய மீறல்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் சிலுவை பாடுகளை எண்ணி பாருங்கள். இயேசு கரிகரித்தும் போல அந்த சம்பவத்தை தீர்க்கதரிசி பார்த்துவிட்டு ஏசாயா தீர்க்கதரிசியார் எழுதியிருக்கிறார். நீங்கள் மத்தேயு 26வது அதிகாரத்தில் அதனுடைய 66 வசனங்களை வேகமாக வாசியுங்கள். மத்தேயு 26:66 வாசியுங்கள். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். உம்மை அடித்தது யார் என்று பாரு என்று சொன்னார்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 27 வாசியுங்கள். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகர்கள் முதுவரையும் கூட்டி சேர்த்து வாரினால் அவர்களை அடித்தார்கள். யோவான் 19:12. யோவான் 19:12. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தார். இயேசுவை பிலாத்து பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. 1000-10000 பேரில் சிறந்தவர், வெண்மை சிவப்புமானவர், அவரே அழகுள்ளவர், சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர். ஹல்லேலூயா. சூரியனை போன்ற முகப்பிரகாசம் உடையவர். ஹல்லேலூயா. அந்த மகிமையான தேவன் மனுக்குலத்திற்காக, மனுஷன் செய்த பாவத்திற்காக, மனுஷன் செய்த அக்கிரமத்திற்காக, மனுஷனுடைய மீறல்களுக்காக அவர் காயப்பட்டார். என் குமாரத்தின் காயங்கள் நிமித்தம் நான் காயப்பட்டேன் என்று சொல்லி தேவன் சிலுவையில் பட்ட காயங்களை, பாவங்களை இந்த எரேமியா தீர்க்கதரிசி தரிசனமாய் பார்த்து எழுதுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளைகளே, இயேசுவின் முகத்திலே காரி துப்பினார்கள். இதை கேட்கும் போது, வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நாம் ஒரு சின்ன காரியங்களை கூட பொறுத்துக் கொள்வதில்லை. நம்மை பார்த்து ஒருவர் கீழே துப்பினா கூட, நீ என்ன பார்த்தா துப்பினான்னு நம்ம போய் காலை பிடிச்சுவோம். ரட்சகர் எனக்காக தன்னுடைய முகத்திலே காரி உமிழ்ந்தவை அவர் பொறுமையோடு பெற்றுக் கொண்டார். உமிழ்ந்தார்கள், குத்தினார்கள். அதோடு கூட நீங்கள் வேதத்தில் படிக்கும் போது அவருடைய தாடி முடியெல்லாம் என்ன செய்தாங்க, பிடிங்கி எடுத்தாங்க. பைபிள் சொல்லுது, வாரினால் அவரை அடித்தார்கள். அந்த வாரினால் அடியை குறிச்சு யாரோ ஜெபம் நடத்தும் போது அதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நீங்க கூட கேட்டிருப்பீங்க, யூதர்கள் அந்த ரோம கவர்மெண்டுடைய சவுக்குடைய அதனுடைய முடிப்பு, அதனுடைய துன்பு, அதனுடைய கடைசி பகுதியிலே எலும்பு துண்டு, இரும்பு, அதை குரடு இவையெல்லாம் வைத்து கட்டி வைத்திருப்பார்களாம். அந்த முதுகிலே சவுக்கை அடிக்கும் போது அந்த முதுகுடைய சதை பகுதிகளை அது பித்து கிழித்துக் கொண்டு வரும். பைபிள் சொல்லி இயேசுடைய முதுகு உள்ளிடம் போல்
போல மாற்றப்பட்டது. ஏனென்றால் நம்முடைய பாவத்தை அவருடைய முதுகுக்கு பின்னால் என்ன செய்தார்? எரிந்து போட்டார். நீங்களும் நானும் செய்த பாவம் தான் இயேசுவுக்கு முதுகை அப்படி கிழித்து பித்து அந்த காயப்படுத்தினது. அருமையானவர்களே, அவருடைய முகத்திலே உமிழ்ந்தார்கள். அதை சில பாருங்க, தலையில முள்ளினால் ஒரு கிரீடத்தை வைக்கிறார்கள், அதை ஒரு கோலினால் அடிக்கிறார்கள். அந்த முள்முடியெல்லாம் இயேசுவுக்கு சிரசை பித்து கொண்டு ரத்தம் பீரிட்டு பாய்கிறது. நீங்க நன்றாய் சிந்தித்து பார்க்கணும். இந்த முகத்தில் உள்ள முடியெல்லாம் பிடித்து இருக்கும்போது ரத்தமெல்லாம் கசிந்து அந்த ரத்தமெல்லாம் முகத்தில் இருக்கிறது. இப்பொழுது அந்த சிரசிலே முள்முடி வைத்திருக்கிறதுனால, சிரசிலே வைத்திருக்கிற அந்த முள்முடி கோலினால் அடிக்கப்படுகிறதுனால அந்த ரத்தமும் முகமெல்லாம் பாய்ந்து வருகிறது. இப்ப சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். 2 கள்ளத்திலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த ரோட்ல போறவர்கள் எல்லாம் முகத்தை திருப்பக்கூடிய அளவுக்கு அந்த கேடுச்சவராய் அழகற்றவராய் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ரத்தம் எல்லாம் வடிந்த பகுதி உங்களுக்கு தெரியும். ரத்தம் முதல்ல வடியும் போது அது சிகப்பா இருக்கும். சில நிமிடங்கள் கழியும் போது அந்த கலர் மாறி அது கருப்பாய் மாறிவிடும். இப்ப சிரசில இருந்து பாய்ந்த ரத்தம் அது கருப்பாய் மாறி அது ஒரு பக்கம் அப்படியாய் பாராய் இருக்கிறது. தாடி முடிகளை குடுங்கி எடுத்ததுனால அந்த இடங்களெல்லாம் வந்து பாய்ந்த ரத்தம் கூட அது இப்போ அந்த கலர் மாறி கருப்பாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் குமாரத்தின் காயத்தின் நிமித்தம் நான் கரிகருத்து போயிருக்கிறேன். என் குமாரத்தின் பாவத்தின் நிமித்தம், என் குமாரத்தின் பாவத்தின் நிமித்தம் நான் கரிகருத்து போயிருக்கிறேன். தேவ பிள்ளைகளை அழகற்றவராய் தொங்குகிறார், சௌந்தரியம் இல்லாதவராய் தொங்குகிறார், அந்த கேடுற்றவராய் ஒரு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். சொல்லுகிறார், இந்த பாடுகள் உந்தன் வாழ்விற்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் பாடுகள் நிமித்தம் காயங்கள் நிமித்தம் நேசர் காயப்பட்டார். பல நேரத்தில் விசுவாசிகள் ஆன பிறகும் இந்த கோல் செல்லுகள் நிற்கவில்லை, இன்னும் கோபப்படுகிறது நிற்கவில்லை, இது எரிச்சல்கள் மாறவில்லை, பொறாமைகள் மாறவில்லை, வர்க்கங்கள் மாறவில்லை, எதிர்த்து இருக்கிற சுவாபங்கள் மாறவில்லை. கர்த்தர் இப்பொழுதும் சொல்லுகிறார், என் குமாரனே, என் குமாரத்தியே, ஒரு நிமித்தம் நான் காயப்பட்டேன், அந்த காயத்தினால நான் கரிகருத்து போயிருக்கிறேன் என்று சொல்கிறார். உண்மையாகவே தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பாயிருந்தால் அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த சபைக்குள்ளே சிலர் இன்னும் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் வேதனைப்படுவதாக கர்த்தர் சொல்லுகிறார். சில காரியங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்பி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ராத்திரிகளிலே கர்த்தர் நோக்கி பார்ப்பீங்களா, ஒப்புக் கொடுப்பீங்களா? கர்த்தர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவர் விரும்புகிறார். காயங்களை நோக்கி பாருங்க, காயங்களை நோக்கி பாருங்க. ஏதாவது தவறான பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் இன்னைக்கு நீங்க ஒப்புக்கொடுங்க. உங்களுடைய பெற்றோருக்கு தெரியாத சில தொடர்புகள் வைத்திருப்பீங்கன்னா, அல்லாத ஒரு தகாத உறவுகள் உங்களுக்கு இருக்கும் என்றால் இன்றைக்கு அதை விட்டு நீங்கள் மரணங்களை அழைக்கிறோம். தேவையற்ற மெசேஜ்கள், தேவையற்ற செல்போன் உரையாடல்கள், தேவையற்ற எந்த ஒரு காரியம் இருக்கும் என்றாலும் கர்த்தர் சொல்கிற, என் மகளே, என் மகளே, உனக்காக நான் காயப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, சிலுவையிலே
நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த சிலுவையில தேவன் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். உங்கள் வியாதிகளை சுமந்திருக்கிறார், உங்கள் துக்கத்தை சுமந்திருக்கிறார், உங்கள் உலகத்தில் நீங்க என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்கிறீங்களோ அத்தனையும் சுமந்திருக்கிறார். அந்த வாசித்த வசனத்துக்குள்ள வாருங்கள் தேவ பிள்ளைகளை நான் சொல்லி முடிக்கிறேன். ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகளுக்கு இருக்கிற திகைப்பு என்னை பிடித்தது. ஏன் திகைப்பு ஆண்டவரை பிடித்தது? இது அறிந்தவர்களும் இன்னும் சம்பூர்ணமாய் ஆண்டவருக்குள்ளே வராததுதான். அவர் திகைத்துக் கொண்டிருக்கிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ என்ன செய்யவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. கர்த்தர் சொல்றார், கிளையாத்தின் பிசி தைலம் இல்லையோ, ரணவைத்தின் மங்கி இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார்? அன்றைக்கு ரணவைத்தியம், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். கிளையாத்தின் பிசி தைலம், இன்றைக்கு இயேசுவின் ரத்தம். ரணவைத்திய ரட்சகராக இயேசு, அவர் நமக்காக காயப்பட்டு அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், இவ்வளவு காரியங்கள் நான் செய்த பின்னும் இனி என் ஜனம் குணப்படவில்லையே, இன்று என் ஜனம் விடுதலை பெறவில்லையே. ஆண்டவர் சொல்ல, கிளையாத்தின் பிசி தைலம் இல்லையோ, ரணவைத்தியம் அங்கு இல்லையோ, இது ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை குணமடையாமல் இருக்கிறார்? எல்லாரும் எழுதி போமா, உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர்.